ஒரே ஒரு சீக்ரெட்டான பொருளை வச்சு ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான பூரி மசாலா கிழங்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுந்து, ஒரு ஸ்பூன் சீரகம், 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 கொத்து கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி நறுக்கி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு இது கூடவே சேர்த்துட்டு நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்மளோட ஹீரோ பொட்டுக்கடலை பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடணும். நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கணும்னா ஹோட்டல் ஸ்டைல் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா புசு புசுன்னு பூரியை சுட்டு அது கூட வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும்.